ஹாய்ங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வியாழக்கிழமை எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையில நான் பூஜையெல்லாம் முடித்தாலும் கிச்சன்லேருந்து அப்பப்போ நான் பூஜை ரூமை பார்த்துட்டே இருப்பேன். நான் அதை ரசிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கிச்சன் போயாச்சு. என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். டீ போட்டேங்க. காலையில் டிஃபன் ஸ்கூலில் போய் தான் சாப்பிடுவாங்க. அதனால் இட்லி சாம்பார் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த டைம் கொஞ்சம் மழை இருக்கனால சுடு தண்ணியாக இருந்தாலும் பச்சை தண்ணியாக இருந்தாலும் கிட்ஸுக்கு கொஞ்சம் துளசி உள்ளே போட்டு கொடுத்துட்டேன். அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கும். சளியும் அதிகமாக பிடிக்காமல் இருக்கும். சாப்பாடு வச்சுட்டேன். பால் காய வச்சுட்டேன். காளான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபுல் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சாதம் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சைடிஷ்க்கு முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். முழு முட்டை கொடுத்து விட்றத விட இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தா சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்காகத்தான் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சி விட்டு வீடு பின்னாடி கொஞ்சம் கூட்டுற வேலையெல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் போய் கூட்டி விட்டுட்டு நல்லா காற்று வரும் வீட்டுக்கு பின்னாடி ஜில்லுன்னு சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டு க்ளீனாக கூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு